வெல்கம் டு ஆல். இந்த வீடியோ லெக்சர் சீரிஸில் என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து இந்தியன் பாலிட்டியிலேருந்து 100 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ இதோட அந்த பார்லிமெண்ட் சம்மந்தமான கொஸ்டின்ஸ் எல்லாமே முடியுது. நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து வேறு என்னென்ன டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்களோ அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்லிமெண்ட்டு, பிரசிடென்ட்டு, ஸ்பீக்கர் இதுலேருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து எஸ்எஸ்சி அந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் நடத்துனாங்களோ அதோட ஓல்டு கொஸ்டின்ஸ் பேப்பர்லேருந்து கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கோம். மேக்ஸிமம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸு இதே கொஸ்டின்ஸும் ஆர்ஆர்பியில் கேட்பாங்க. ஸோ இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து நல்லா பார்த்து வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இது ரிலேட்டடில் எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நம்மளால் அட்டென்ட் பண்ண முடியும். அங்கே ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் அசோசியேட் வித் தி பார்லிமெண்ட். ஸோ பார்லிமெண்ட்டுக்கு எது இதில் சம்மந்தம் இல்லை அப்படின்னா, இந்த டிஸ்மிஸ் அப்படிங்கிறது வந்து பார்லிமெண்ட்டில் கிடையாது. ப்ரோராங்கிறது ஒத்தி வைக்கிறது, அட்ஜான்மெண்ட் மோஷன், டிசால்வ்ல இது எல்லாமே வந்து பார்லிமெண்ட் டேர்ம்ஸ். டிஸ்மிஸ்ங்கிறது மட்டும் பார்லிமெண்ட் டேர்ம் கிடையாது. நெக்ஸ்ட், விச் டைப் ஆஃப் எமர்ஜென்சி ஹேஸ் இம்போஸ்டு ஒன்லி ஒன் டைம் இன் இந்தியா சோ ஃபார். இன்டர்னல் எமர்ஜென்சி. இந்திரா காந்தி பீரியடில் இன்டர்னல் எமர்ஜென்சி போடுவாங்க. ஒரே ஒரு தடவை தான் இதுவரை இந்தியாவில் போட்டிருக்காங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் மோஷன் ரிலேட்டட் டு த யூனியன் பட்ஜெட். யூனியன் பட்ஜெட்டில் இந்த கட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஸோ அதான் வந்து யூனியன் பட்ஜெட்டில் உள்ள ரிலேட்டடான டேர்ம்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட், த மெம்பர் ஆஃப் ராஜ்யசபா ஆர் எலெக்டட் இன் டேர்ம்ஸ் ஆஃப், ஏற்கனவே நம்ம நிறையா கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். 6 years. When was the national emergency imposed by the presidents of India on the grounds of internal disorder? எப்படின்னா 1975 இந்திரா காந்தி பீரியடில் போட்டிருப்பாங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் மோஷன் இஸ் ரிலேட்டட் டு த யூனியன் பட்ஜெட். ஏற்கனவே பார்த்து தான் கட்டுங்கிறது யூனியன் பட்ஜெட் டேர்ம். வேறு எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டின் அதனால ரிப்பீட் ஆகுது. விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் கமிட்டி இஸ் நாட் அ ஸ்டாண்டிங் கமிட்டி ஆஃப் தி பார்லிமெண்ட். இதில் வந்து எது வந்து ஸ்டாண்டிங் கமிட்டி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து எல்லாமே வந்து ஸ்டாண்டிங் கமிட்டி. பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி, எஸ்டிமேட் கமிட்டி, கமிட்டி ஆன் பப்ளிக் அண்டர்டேக்கிங் எல்லாமே வந்து ஸ்டாண்டிங் கமிட்டி. எது கிடையாது அப்படின்னா, கன்சல்டேட்டிவ் கமிட்டி டு தி ஃபினான்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்ங்கிறது இட்ஸ் நாட் அ ஸ்டாண்டிங் கமிட்டி அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இதில் வந்து எஸ்டிமேட் கமிட்டிங்கிறது என்ன அப்படின்னா, ஒன்லி லோக்சபா மெம்பர்ஸ் மட்டும் இருப்பாங்க. லார்ஜஸ்ட் கமிட்டி அதில் வந்து ஒரு 30 பேர் இருப்பாங்க. The minister in the union government hold office during the pleasure of the யார் எவ்வளோ நாள் இருக்கலாம் அப்படின்னா ப்ரெஷர் ஆஃப் தி பிரசிடென்ட்டோட எவ்வளோ நாள் விருப்பப்படுறாரோ அவ்வளோ நாள் இருக்கலாம். If the parliament appoints a committee for the specific purpose, it is known as the என்ன கமிட்டி அப்படின்னா ad hoc committee அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா ad hoc committee அப்படின்னு சொல்லுவோம். Who is the presiding officer of the ராஜ்யசபா. ஸோ ராஜ்யசபாவை வந்து யார் வந்து வழி நின்று நடத்துவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ராஜ்யசபா வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். வைஸ் பிரசிடென்ட் தான் வந்து ராஜ்யசபா வந்து வழி நின்று நடத்துவார். ஸோ வந்து வைஸ் பிரசிடென்ட் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் லிஸ்ட் டஸ் தி சப்ஜெக்ட் பிளானிங். ஸோ பிளானிங்கிற சப்ஜெக்ட் வந்து எந்த லிஸ்ட்டில் இருக்கும் அப்படின்னா கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கும். ஸோ கன்கரண்ட் லிஸ்ட்டில் தான் வந்து பிளானிங் இருக்கும். The money can spend out of the consolidated funds of India with the approval of the parliament. So parliament மூலமாக தான் அதுலேருந்து அமௌண்ட் எடுக்க முடியும். What is the time limit given to the parliament to pass the ordinance promulgated by the presidents of India? President கொண்டு வந்து அவசர சட்டத்தை வந்து எவ்வளோ லிமிட்குள்ளே பார்லிமெண்ட் வந்து ஒப்புதல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 6 வாரத்துக்குள்ளே ஒப்புதல் பண்ணியிருக்கணும். 6 வாரம். நெக்ஸ்ட், எஸ்டிமேட் கமிட்டி. எஸ்டிமேட் கமிட்டி தான் வந்து லார்ஜஸ்ட் கமிட்டி. ஸோ அதில் வந்து 30 பேர் எதுலேருந்து இருப்பாங்க அப்படின்னா லோக்சபாலேருந்து இருப்பாங்க. எஸ்டிமேட் கமிட்டியில் ராஜ்யசபா மெம்பர் இருக்க மாட்டாங்க. த ஸ்பீக்கர் ஆஃப் த லோக்சபா இஸ் எலெக்டட் பை தி, யார் எலெக்ட் பண்ணுவா, அங்கே உள்ள மெம்பர்ஸ், லோக்சபாவில் உள்ள மெம்பர்ஸ். ஆல் த மெம்பர்ஸ் ஆஃப் தி லோக்சபாவில் உள்ள மெம்பர்ஸ் தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. 3 ஆப்ஷன். ஹூ சேர்ஸ் தி ஜாயின்ட் செஷன் ஆஃப் தி 2 ஹவுஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட். யார் கூட்டுவா அப்படின்னா பிரசிடென்ட் கூட்டுவார். யார் வந்து முன்னின்று நடத்துவா அப்படின்னா ஸ்பீக்கர் தான் வந்து முன்னின்று நடத்துவார். மணி பில் அப்படின்னு டிசைட் பண்ணுறது யார், நம்ம ஏற்கனவே வந்து நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்தோம். ஸ்பீக்கர்ஸ் ஆஃப் லோக்சபா. கண்டிப்பாக வந்து என்டிவிஸில் ஏதாவது ஒரு ஸ்லாட்டில் இந்த கொஸ்டின் இருக்கும். த வின்னிங் கேண்டிடேட் இன் தி எலெக்ஷன் ஆஃப் தி பிரசிடென்ட் ஆஃப் தி இந்தியா ஷுட் செக்யூர், எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கணும் அப்படின்னா 50% அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் டோட்டல் ஓட்ஸு அவங்க வாங்கியிருந்தால் தான் வந்து அவங்க வந்து பிரசிடெண்ட்டாக வந்து செலக்ட் ஆக முடியும். ஹூ அப்பாயிண்ட்ஸ் தி செக்ரட்டரி ஜென்ரல் ஆஃப் தி லோக்சபா. யார் ஸ்பீக்கர் தான் வந்து செக்ரட்டரி ஜெனரலை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்கன்னு நம்ம ரிப்பீட்டடாக பார்த்துட்டே இருக்கோம். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ப்ரிஸ்கிரைப்ட் எ நான் மெம்பர். பிரசிடென்ட் தி நான் மெம்பர். யார் வந்து நான் மெம்பராக இருப்பானா ராஜ்யசபாவில் தான். ஸோ ராஜ்யசபாவில் இருக்கிற வைஸ் பிரசிடென்ட் வந்து
நாட் அ மெம்பர் ஆஃப் தி லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. மெம்பராக இருக்க மாட்டாங்க, பட் எக்ஸ் ஆஃபீஷியோ சேர்மன் ஆஃப் தி ராஜ்யசபா அப்படின்னு சொல்லுவோம். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ராஜ்யசபாவில் இருக்கிற வைஸ் பிரசிடென்ட் வந்து ராஜ்யசபாவில் மெம்பர் கிடையாது, அவர் வந்து சேர்மனாக இருப்பார், நான் மெம்பர் அப்படின்னு சொல்லுவோம். தேர் இஸ் ஏ பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் இன் இந்தியா பிகாஸ் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் அப்படின்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ரெஸ்பான்சிபிள் டு தி லோக்சபா. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் யாருக்கு ரெஸ்பான்சிபிள்னு கேட்பாங்க, லோக்சபாக்கு ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க. வாட் ஆர் த பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி? ஸோ பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியோட வேலை என்ன அப்படின்னா டு எக்ஸாமைன் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஷோயிங் த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ஸ்டேட் கார்பரேஷன்ஸ் ட்ரேடிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ். அதுதான் வந்து பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி பார்த்துக்கும். which one of the following is not an all India service? IFS வந்து not an all India service. Fங்கிறது foreign service. Which of the following parts of Indian constitution ensures social and economic democracy? அப்படின்னா directive principles of state policy. இது எங்கேருந்து எடுத்திருப்போம் அப்படின்னா அயர்லாந்து கான்ஸ்டியூஷன்லேருந்து நம்ம எடுத்திருப்போம். The member of the executive under presidential form of government. இதில் வந்து the member of executive under president system of government அப்படிங்கிறது என்ன அப்படின்னா are not member of either house of the legislature. ஸோ அதான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். வைஸ் பிரசிடென்ட் அவர் யார்? இஸ் நாட் அ மெம்பர் ஆஃப் தி பார்லிமெண்ட். கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க, ராஜ்யசபா நிறைய பேர் போடுவாங்க, அவர் வந்து நாட் அ மெம்பர் ஆஃப் தி பார்லிமெண்ட். பார்லிமெண்ட்டில் ஒரு மெம்பராகவே இருக்க மாட்டார். ஹூ இஸ் தி ஃபாலோயிங் என்ஜாய்ஸ் தி ரேங்க் ஆஃப் தி கேபினெட் மினிஸ்டர் இன் தி யூனியன் கவர்மெண்ட்? யார் அப்படின்னா டெப்டி சேர்மன் ஆஃப் பிளானிங் கமிஷன். அவர் வந்து கேபினெட் மினிஸ்டர் அந்தஸ்தில் இருப்பாங்க. The vacancy of office of the president must be filled within 6 months. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ 6 months தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட், who decides the finance bill is a money bill? யார்? ஸ்பீக்கர். ஸோ ஸ்பீக்கர் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், who presides over the joint session of the parliament? யார் வந்து முன்னின்று நடத்துவா? ஸ்பீக்கர் தான் முன்னின்று நடத்துவார். கூட்டுறது யார் அப்படின்னா பிரசிடென்ட் தான் வந்து அவையை கூட்டுவாங்க. அதாவது அவையை அழைச்சி இந்த மாதிரி ஜாயின்ட் சிட்டிங்கில் உட்காரலாம் அப்படின்னு சொல்கிறது யார்? கூப்பிட்றது யார் அப்படின்னா பிரசிடென்ட். நம்ம ஏற்கனவே நிறையா பார்த்துருக்கோம் அந்த ஜாயின்ட் சிட்டிங்கை பற்றி. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். அந்த கான்செப்ட் ஆஃப் கன்கரண்ட் லிஸ்ட் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன். இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். அந்த கன்கரண்ட் லிஸ்ட்ங்கிறது எதுலேருந்து எடுத்துருப்போம்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து நம்ம எடுத்திருப்போம். இந்த பிரசிடென்டியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் தி ஃபாலோயிங். ஸோ எது இருக்கும் அப்படின்னா டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ், ஃபிக்ஸ்டு டேர்ம் ஆஃப் ஆஃபீஸு, நோ ஓவர்லேப் இன் மெம்பர்ஷிப் பிட்வீன் தி எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ், அதுக்கப்புறம் பாப்புலர் எலெக்ஷன்ஸ் ஆஃப் தி பிரசிடென்ட் எல்லாமே இருக்கும். இது எல்லாமே வந்து ஆன்சராக இருக்கும். ஸோ எல்லாமே ஆல் ஆஃப் தி அபோங்கிறது கரெக்டான ஆன்சர். ஹவு மெனி மெம்பர் கேன் பி நாமினேட்டட் இன் போத் த ஹவுஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட்? அதாவது ராஜ்யசபாவில் வந்து 12 பேர், லோக்சபாவில் வந்து 2 பேர், அதாவது 2 ஆங்கிலோ இண்டியன்ஸை வந்து பிரசிடென்ட் நாமினேட் பண்ணுவார். மொத்தம் 14 பேர். 14 பேரை வந்து பிரசிடென்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நாமினேட் பண்ணலாம். ரெசிடியல் பவர்ஸ். ஸோ ரெசிடியல் பவர்ஸ்னால் ஸ்டேட்டு, சென்ட்ரல், அதுக்கப்புறம் கன்கரண்ட் லிஸ்ட். இதில் இல்லாத ஒரு லிஸ்ட்டில் வந்து சப்ஜெக்டில் வந்து நம்ம வந்து சட்டம் இயற்றணும் அப்படின்னா அது பார்லிமெண்ட்டால் தான் முடியும். ஸோ வந்து த பவர்ஸ் விச் ஹாவ் நாட் பீன் ஸ்பெசிஃபிக்கலி எமுரேட்டட் இன் த யூனியன் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட். அதான் கரெக்டான ஆன்சர். ராஜ்யசபாவில் வந்து எத்தனை பேர் நாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னா 12 பேர். த சேர்மன் ஆஃப் தி பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி யார் வந்து நியமிப்பா அப்படின்னா ஸ்பீக்கர் ஆஃப் தி லோக்சபா தான் நியமிப்பார். இது எல்லாமே ஓல்டு, நம்ம ஏற்கனவே பார்த்த கொஸ்டின், அதனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நான் பண்ணுறேன். இன் விச் ஹவுஸ் இஸ் த ப்ரெசீடிங் ஆஃபீஸர் நாட் அ மெம்பர் ஆஃப் தி ஹவுஸ்? ஏற்கனவே பார்த்துட்டோம். எந்த மெம்பராக இருக்க மாட்டார் அப்படின்னா ராஜ்யசபாவில் வைஸ் பிரசிடென்ட் இருப்பார், அவர் வந்து நாட் அ மெம்பர் ஆஃப் ராஜ்யசபா. த பிரசிடென்ட்ஸ் ஆஃப் இந்தியா ஹாஸ் த டிஸ்கிரிஷ்னரி பவர். அவர் செலக்ட் பண்ணுற அதிகாரம் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் வந்து அப்பாயின்ட் பண்ணுறப்ப அவர் தன்னோட விருப்ப இதை வந்து பவரை வந்து யூஸ் பண்ணிப்பார். அப்பாயின்மெண்ட் தி பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற இடத்துல. நேம் தி 2 நான் பர்மனன்ட் ஹவுஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட். நான் பர்மனன்ட் அப்படின்னா லோக்சபாவும் விதான் சபா, இது ரெண்டும் நான் பர்மனன்ட். பர்மனன்ட்ங்கிறதுனா ராஜ்யசபாவும் விதான் பரிஷத். ஸோ இது வந்து என்னென்னா பர்மனன்ட் ஹவுஸு, கலையவே கலையாது. த மினிஸ்ட்ரி சம்டைம்ஸ் ரெஃபர் டு த க்ரீன் மினிஸ்ட்ரி. ஸோ க்ரீன்னாலே நம்மளுக்கு ஃபாரஸ்ட்டும் என்விரான்மெண்டலும் க்ரீன் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். இன் தி பிரசிடென்ஷியல் கவர்மெண்ட் த பிரசிடென்ட் வந்து இண்டிபெண்ட் ஆஃப் தி லெஜிஸ்லேச்சராக இருப்பார், லைக் யூஎஸ், அமெரிக்கா.
ரெசிடியல் பவர்ஸ் இன் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ் ஹாவ் பீன் அசைன்ட் டு ரெசிடியல் பவர்ஸ் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா பார்லிமெண்ட்டு தான் இருக்கும். யூனியன் பார்லிமெண்ட் ஒன்லி. The money bill can be introduced in only the லோக்சபாவில் மட்டும்தான் வந்து மணி பில்லை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். பிரைம் மினிஸ்டரோட மினிமம் ஏஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதில் ரெண்டுமே ஆன்சர். சப்போஸ் அவர் லோக்சபாவில் போட்டிட்டார்னா 25 வயசுலேயே போட்டிட்டு பிரைம் மினிஸ்டர் ஆகிடலாம். சப்போஸ் ராஜ்யசபாவில் எம்பியாக இருந்தார் அப்படின்னா 30 வயசு மினிமம் ஏஜ். ஸோ இங்கே வந்து மினிமம்னு கேட்டனால 25 தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். எக்ஸாக்ட் ஆன்சர் 25 இருக்கும். The parliamentary or presidential government can be distinguished mainly by legislative executive relationships. ஸோ இது ரெண்டும். மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் ஆஃப் ராஜ்யசபா நிறையா பார்த்துருக்கோம், 250. இஃப் த பிரசிடென்ட்ஸ் ஆஃப் இந்தியா வாண்ட்ஸ் டு ரிசைன் யார்கிட்ட கொடுப்பாரு? வைஸ் பிரசிடென்ட் அவரோட ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுப்பாரு. ஹூ act as a channel for communication between the president and council of ministers. prime minister தான் வந்து நடுவில் இருப்பார். இவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் prime minister. which one of the following is the specific features of the single member constituency system? சிங்கிள் மெம்பர் ஒரே ஒரு சிங்கிள் மெம்பர் கான்ஸ்டியூன்சி சிஸ்டம்ங்கிறது என்ன அப்படின்னா அவங்க வந்து மெஜாரிட்டி செக்யூர்ஸ் ஸ்டேபிள் மெஜாரிட்டி இன் தி லெஜிஸ்லேச்சர் தான் வந்து கரெக்டான ஆன்சர். யூனியன் லிஸ்ட்டில் மொத்தம் 97 லிஸ்ட் இருக்கும், 97 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ ரிப்பீட்டட் ஆகும். ஸோ 97 சப்ஜெக்ட்ஸ் வந்து யூனியன் லிஸ்ட்டில் இருக்குது. வாட் இஸ் தி மேக்ஸிமம் கேப் பெர்மிசிபிள் பிட்வீன் த 2 செஷன்ஸ்? ஸோ 6 months அப்படின்னு பார்த்துருக்கோம். 6 months கரெக்டான ஆன்சர். ஹூ ஹேஸ் காட் தி பவர் டு கிரியேட் ஆல் இண்டியா சர்வீஸ்? ஆல் இண்டியா சர்வீஸ் கிரியேட் பண்ணுறது யாருன்னா பார்லிமெண்ட் தான் வந்து கிரியேட் பண்ண முடியும். ப்ரொவிஷனல் பார்லிமெண்ட்டில் மொத்தம் எத்தனை மெம்பர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா 296 பேர் இருப்பாங்க. ஸோ ப்ரொவிஷனல் பார்லிமெண்ட் அப்படின்னு ஒன்று நடந்துச்சு 1952 அங்கே. அப்போ வந்து மொத்தம் எத்தனை மெம்பர்ஸ்னால் 296 மெம்பர்ஸ். அதுக்கப்புறம் என்னவா சேஞ்ச் பண்ணிப்பாங்க அப்படின்னா 313 சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஸோ இங்கே வந்து கரெக்டான ஆன்சர் வந்து 296. ஹூ அட்மிட்ஸ் ஏ நியூ ஸ்டேட் டு த யூனியன்ஸ் ஆஃப் இந்தியா? புது ஸ்டேட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா பார்லிமெண்ட் தான் கிரியேட் பண்ணும். புது ஸ்டேட் வந்து பார்லிமெண்ட் தான் வந்து கிரியேட் பண்ணும். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கேபினட் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட். கேபினட் சிஸ்டம்னா கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு தி லோக்சபா. ஸோ கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட், த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இஸ் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு தி. ஸோ இப்போ தான் பார்த்தோம் லோக்சபாக்கு தான் அவங்க கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள். ஆப்ஷன் 3. இஃப் த யூனியன் பார்லிமெண்ட் இஸ் டு assume legislative power over and subject included in the state list, the resolutions to the effect has to be passed by which one of the following? எதில் அப்படின்னா ராஜ்யசபா தான் இது கரெக்டான ஆன்சர். இது வந்து ராஜ்யசபா தான் கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் இன்னொரு தடவை நல்லா படித்து வச்சுக்கோங்க. இன் இந்தியா ஹவு மெனி டைம்ஸ் த பிரசிடென்ட் டிக்ளேர் தி ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி? இது நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துருக்கோம். ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி இது வரைக்கும் நம்ம இந்தியாவில் இம்போஸ் பண்ணவே இல்லை. ஈவன் இந்த COVID-19 சுச்சுவேஷனில் கூட ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி இம்போஸ் பண்ணல. த லெஜிஸ்லேச்சர் கெயின்ஸ் எ ப்ரியாரிட்டி ஓவர் தி எக்ஸிக்யூட்டிவ் இன் லெஜிஸ்லேச்சர் அசம்பிளினா ஃபெடரல் கவர்மெண்ட், ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ இங்கே வந்து பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான் வந்து கரெக்டான ஆன்சர். நாட் அ ஃபெடரல், இட்ஸ் அ பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். The legislature is a democratic country can influence public opinion by. அதுக்கு என்ன ஆன்சராக இருக்கும் அப்படின்னா ஃபோக்கஸிங் அட்டென்ஷன் ஆன் பப்ளிக் இஷ்யூஸ். ஸோ அதான் வந்து கரெக்டான ஆன்சர். இன்ஃப்ளூயன்ஸ் பப்ளிக் ஒப்பீனியன் பை ஃபோக்கஸிங் அட்டென்ஷன் ஆன் பப்ளிக் இஷ்யூஸ். இஃப் த பிரசிடென்ட்ஸ் வாண்ட்ஸ் டு ரிசைன் ஹிஸ் ஆஃபீஸ் யார்கிட்ட கொடுப்பாங்க? வைஸ் பிரசிடென்ட் அவரோட ரிசைனேஷன் லெட்டர் கொடுப்பாரு. த நேம் ஆஃப் த அப்பர் ஹவுஸ் ஆஃப் த இந்தியன் பார்லிமெண்ட். அப்பர் ஹவுஸுங்கிறது என்னென்னா ராஜ்யசபா தான் வந்து அப்பர் ஹவுஸ். ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா ஜிவி மவலாங்கர். ஸோ அதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஜிவி மவலாங்கர். கணேஷ் வாசுதேவ் மவலாங்கர் தான் அவரோட பேர். இந்த கேஸ் ஆஃப் த டெட்லாக் பிட்வீன் த 2 houses பார்லிமெண்ட் த ஜாயின்ட் சிட்டிங் இஸ் பிரசிடெட் ஓவர் பை தி. யார் வந்து ஜாயின்ட் சிட்டிங்கில் முன்னின்று நடத்துவோம் அப்படின்னா ஸ்பீக்கர். ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ். ஹூ அட்மினிஸ்டர்ஸ் தி ஓத் ஆஃப் ஆஃபீஸ் டு தி பிரசிடென்ட்? அவர் வந்து யாருக்கு கீழே பதவி பிரமாணம் எடுத்துப்பார் அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. த பிரசிடென்ட்ஸ் ஆஃப் இந்தியா கேன் ரிமூவ் ஃப்ரம் ஹிஸ் ஆஃபீஸ் பை தி பார்லிமெண்ட். ஸோ பார்லிமெண்ட்டில் இம்பீச்மெண்ட் ஏதாவது ஒரு சபையில் லோக்சபாவாக இருந்தாலும் சரி ராஜ்யசபா இருந்தாலும் சரி அவங்க வந்து இம்பீச்மெண்ட் பண்ணி அவரை வந்து பதவி நீக்கம் பண்ணலாம்.
நெக்ஸ்ட் த ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட்ஸ் ஆஃப் இந்தியா. யார் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட்? ராஜேந்திர பிரசாத். இஃப் த பிரசிடென்ட் வாண்ட்ஸ் டு ரிசைன் யார்கிட்ட கொடுப்பாரு? வைஸ் பிரசிடென்ட்டை கொடுப்பாரு. ஸோ ரிப்பீட் ஆகுது. த இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் எப்போ பண்ணலாம், எந்த ஹவுஸில் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. பிரசிடெண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா எய்தர் ஹவுஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட், ஒன்று வந்து ராஜ்யசபாவில் கொண்டு வரலாம், இல்லைனா லோக்சபாவில் கொண்டு வரலாம். மொத்தம் எத்தனை பேர் ஆதரவு தரணும் அப்படின்னா 1/4 ஆஃப் தி டோட்டல் ஸ்ட்ரென்த். அவங்க வந்து ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க ஒரு மேலே இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் அவங்க எல்லாமே சேர்ந்து முடிவு பண்ணி இம்பீச்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணுவாங்க. ஹூ வாஸ் தி ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர்? கணேஷ் வாசுதேவ் மாவலங்கர் தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர். ஹவு மெனி மெம்பர்ஸ் ஆர் தேர் இன் தி பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி? ஸோ பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியில் மொத்தம் வந்து 22 பேர் இருப்பாங்க. ஸோ இதில் வந்து ராஜ்யசபாவில் இருந்தும் ஆளுங்க இருப்பாங்க. ஹூ இஸ் தி ஒன்லி செகண்ட் வைஸ் பிரசிடென்ட்ஸ் ஆஃப் இந்தியா டு கெட் செகண்ட் கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் அஸ் தி ஆஃப்டர் ராதாகிருஷ்ணன்? நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ராதாகிருஷ்ணனுக்கு அடுத்து யார் வந்து செகண்ட் டேர்மாக வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தா அப்படின்னா ஹமீத் அன்சாரி அப்படின்னு பார்த்தோம். ஹூ ஹேஸ் தி ரைட் டு டிசைட் வெதர் பில் இஸ் த மணி பில் ஆர் நாட்? யார்? ஸ்பீக்கர். த டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் தி வைஸ் பிரசிடென்ட். வைஸ் பிரசிடெண்ட்டோட வைஸ் பிரசிடென்ட் வந்து எத்தனை நாளில் எவ்வளோ வருஷம் இருப்பார் அப்படின்னா 5 வருஷம். ஸோ 6 வருஷம் போட்டுறாதீங்க. ராஜ்யசபாவில் இருக்காருன்னா 6 வருஷம் போட்டுறக்கூடாது. 5 இயர்ஸ் தான் அவரோட டேர்ம். த டேர்ம் மெம்பர் ஆஃப் தி ராஜ்யசபா இதில் வந்து 6 இயர்ஸ். ராஜ்யசபாவில் மெம்பராக இருக்கிறவங்களுக்கு 6 வருஷம். த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இஸ் அப்பாயிண்டட் பை தி பிரசிடெண்ட். யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுறா அப்படின்னா பிரசிடெண்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். மெஜாரிட்டியாக ஜெயிக்கிற கட்சி போய் எங்கள் இதில் வந்து இவரை வந்து பிரசிடெண்ட்டாக பிரைம் மினிஸ்டராக நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். ஹூ அமாங் தி ஃபாலோயிங் வாஸ் தி ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர்? ஃபஸ்ட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டர் அப்படின்னா ஷண்முகம் செட்டி. ஸோ இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டர். இவர் வந்து 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிலையும் ஒரு மெம்பராக இருந்திருப்பார். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் தி மணி பில் இஸ் நாட் கரெக்ட்? ஸோ மணி பில்லில் இதில் எது நாட் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மணி பில்லில் வந்து த மணி பில் கேன் பி டேபிள்ட் இன் எய்தர் ஹவுஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட்டுங்கிறது தப்பு. ஏன்னா லோக்சபாவில் மட்டும்தான் வந்து மணி பில் கொண்டு வர முடியும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் படித்து வச்சுக்கோங்க. அந்த ஸ்பீக்கர் ஆஃப் த லோக்சபா இஸ் தி ஃபைனல் அத்தாரிட்டி. நம்ம ஏற்கனவே இது பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸ்பீக்கர் தான் வந்து ஃபைனலாக வந்து சொல்லுவார் இது வந்து மணி பில்லா இல்லையா அப்படின்னு. அதுக்கப்புறம் 14 நாளில் வந்து ராஜ்யசபாவில் அப்ரூவல் ஆகிருக்கணும். அப்படி அப்ரூவல் ஆகாட்டியும் அது வந்து லோக்சபாவில் ஏற்றுக்கப்படும். த பிரசிடென்ட் கேனாட் ரிட்டர்ன் தி மணி பில். அவர் வந்து திருப்பி அனுப்ப முடியாது. ரீகன்சிடரேஷனுக்காக திருப்பி அனுப்ப முடியாது மணி பில்லாக இருந்தால் மட்டும். Who among the following was the first politician to become the chief minister of state and prime minister? ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா சரண் சிங். ஸோ சரண் சிங் தான் ஃபஸ்ட்டு வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் உத்தரப்பிரதேசாக இருப்பார். அதுக்கப்புறம் என்னவா ஆவார்னா பிரைம் மினிஸ்டராக ஆவார். செகண்ட் பிரைம் மினிஸ்டர் அப்படி யார் ஆனாங்க அப்படின்னா தேவகவுடா. ஸோ தேவகவுடா வந்து ஃபஸ்ட் வந்து கர்நாடகா சீஃப் மினிஸ்டராக இருப்பார். அதே டைமில் வந்து அவர் வந்து பிரைம் மினிஸ்டராகவும் எலெக்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து நரேந்திர மோடி குஜராத்தில் வந்து சிஎம்மாக இருந்தார். அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் ஆனார். இந்த 3 பேர் தான் வந்து சீஃப் மினிஸ்டராக இருந்துட்டு பிரைம் மினிஸ்டர் ஆனாங்க. ஹூ அமாங் தி ஃபாலோயிங் கேவ் தி ஸ்லோகன் கரிபி ஹேட்டோ அண்ட் லீட் தி காங்கிரஸ் டு வின் தி ஜெனரல் எலெக்ஷன்ஸ் இன் 1931? இந்த ஸ்கீம் சொல்லி ஜெயித்தது யார் அப்படின்னா இந்திரா காந்தி. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வறுமையை ஒழித்து நாட்டை வந்து முன்னுக்கு கொண்டு போகிறது அப்படிங்கிறது அர்த்தம். இந்திரா காந்தி தான் வந்து அதை சொல்லி ஜெயித்தாங்க. இதுக்கப்புறம் அவரோட சன் வந்து ராஜீவ் காந்தியும் இதே ஸ்லோகனை வச்சு எலெக்ஷனில் போட்டிட்டார். Which of the following articles of Indian Constitution includes the procedure for the impeachment of the president? இது வந்து போன தடவை கேட்டாங்க. ஆர்டிகல் 61. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆர்ஆர்பி ஜேஇயில் என்னோட ஸ்லாட்லேயே கேட்டாங்க. ஆர்ஆர்பி ஜேஇயில் என்னோட ஸ்லாட்டில் இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. In the union government, the council of ministers is collectively responsible for the Lok Sabha அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். After question hour, the motion moved by the member of parliament to draw the attention of executive for the discussion a definite matter of public importance அப்படிங்கிறது என்ன அப்படின்னா privilege motion அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா adjournment motion, ஒத்திவைப்பு தீர்மானம் அப்படின்னு சொல்லுவோம். adjournment motion தான் நடக்கும். The chairman of public accounts committee
ஆஃப் தி பார்லிமெண்ட் இஸ் அப்பாயின்மெண்ட் பை தி, யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்பீக்கர் ஆஃப் தி லோக்சபா தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவார், சேர்மன் ஆஃப் தி பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியை. ஃப்ரம் தி ஃபாலோயிங் ஹூ வாஸ் தி ஃபர்ஸ்ட் உமன் ஸ்பீக்கர்? ஸோ மீரா குமார் தான் வந்து ஃபர்ஸ்ட் உமன் ஸ்பீக்கர். ஸோ அதான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ மீரா குமார் மறந்தாய். ஸோ இது வந்து கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்மளோட சிலபஸில் வந்து ஹூ அமாங் தி ஃபஸ்ட்டு, லார்ஜஸ்ட்டு, லாங்கஸ்ட்டு அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த ரெசிடியரி பவர்ஸ், ரெசிடியரி பவர் எங்கே இருக்குது? பார்லிமெண்ட்டில் தான் இருக்குது. நெக்ஸ்ட், இந்த அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆல் இண்டியா சர்வீஸ் ஆர் மேட் பை, யார் கொடுப்பாங்க? இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் ஆனீங்க அப்படின்னா யார் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னா பிரசிடென்ட் கொடுப்பாங்க. குரூப் 1ல் பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கவர்னர் கையால் அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிக்கலாம். இந்த ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா அட்ரஸஸ் ஹிஸ் லெட்டர் ஆஃப் ரெசிக்னேஷன்ஸ் டு தி, யார்கிட்ட கொடுப்பாரு அப்படின்னா டெப்டி ஸ்பீக்கர்கிட்ட கொடுப்பாரு. ஸோ டெப்டி ஸ்பீக்கர் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, இன் ஹூஸ் கன்சல்டேஷன்ஸ் டஸ் தி பிரசிடென்ட் convene and prorong all the sessions of the parliament? யார்? பிரைம் மினிஸ்டர். முழு சட்டத்தையும் முழு சட்டப்பேரவையும் வந்து ஒத்தி வச்சுருவாங்க. யார் ரெக்கமெண்டேஷனில்? பிரைம் மினிஸ்டர் ரெக்கமெண்டேஷன். Which one of the following committee is described the twin sister of estimate committee? So twin sister of estimate committeeங்கிறது public accounts committee. So next, the member of Rajya Sabha are elected by the, யார் எலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா இட்ஸ் நாட் டைரக்ட்லி எலெக்டட் பை த பீப்புள் கிடையாது, லோக்சபா கிடையாது, எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு தான் ஆன்சர், எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ நம்மளோட எம்எல்ஏஸ் தான் வந்து ராஜ்யசபா எம்பியை செலக்ட் பண்ணுவாங்க. ஹூ அப்பாயிண்ட் அண்ட் டிஸ்மிஸ் தி கஜெட் அஃபிஷியல்ஸ் ஆஃப் தி யூனியன் கவர்மெண்ட்? யார் அப்பாயிண்ட் பண்ணலாம், யார் ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா பிரசிடென்ட் தான் வந்து இதெல்லாம் பண்ணுவார். இந்த பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னா த எக்ஸிக்யூட்டிவ் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு த லெஜிஸ்லேச்சர். ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அபவுட் தி பிரசிடென்ட்ஸ் ஆஃப் இந்தியா? ஸோ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து ஃபஸ்ட்டு செஷனில் வந்து உரையாற்றுவார். அதே மாதிரி எலெக்ஷன் வின் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு செஷனில் உரையாற்றுவார். ஃபஸ்ட்டு செஷனுங்கிறது எப்போதுமே ஒவ்வொரு வருஷத்துலேயும் வந்து பட்ஜெட் செஷனில் வந்து அவர் உரையாற்றுவார். ஸோ ரெண்டுமே கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் 1, 2 ரெண்டுமே வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். த பிரசிடென்ட் கேன் டிஸ்மிஸ் எ மெம்பர் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எப்போ வந்து பண்ணலாம் அப்படின்னா ஆன் தி ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் தி பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டர் ரெக்கமெண்டேஷன்ஸ் படி ஒரு மினிஸ்டர்ஸை வந்து அந்த கவுன்சிலேருந்து ரிமூவ் பண்ணலாம். இப்போ கூட அது நடந்துச்சு, இந்த அக்ரிகல்ச்சர் பில்லில் கூட நடந்துச்சு. ஸோ கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. விச் பார்லிமெண்ட்ரி கமிட்டி இன் இந்தியா இஸ் நார்மலி சேர்டு பை தி ப்ராமினன்ட் மெம்பர் ஆஃப் தி ஆப்போசிஷன்ஸ்? யார் இருப்பாங்க அப்படின்னா பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியில். இப்போ கூட காங்கிரஸோட ஆதிர் ரஞ்சன் தான் வந்து ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி தான் வந்து இப்போ வந்து ஆப்போசிஷன் லோக்சபா லீடராக இருக்கார். ஸோ அவர் தான் வந்து பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியோட சேர்மனாகவும் இருப்பார். இன் விச் வே த பிரசிடென்ட்ஸ் கேன் அசைன் எனி ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி யூனியன் கவர்மெண்ட் டு த ஸ்டேட் கவர்மெண்ட் இன் தி கன்சல்டேஷன்ஸ் வித் தி கவர்மெண்ட் ஆஃப் தி ஸ்டேட்? பிரசிடென்ட் வந்து எப்போ வந்து அசைன் எனி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி யூனியன் கவர்மெண்ட் டு தி ஸ்டேட் கவர்மெண்ட் ஆன் தி கன்சல்டேஷன்ஸ் வித் தி கவர்மெண்ட் ஆஃப் தி ஸ்டேட்டுங்கிறதா வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட், இஃப் த நேம் ஆஃப் தி ட்ரைப் ஹேஸ் பீன் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் தி லிஸ்ட் ஆஃப் ஷெட்யூல்டு ட்ரைப். ஸோ எஸ்டியிலேருந்து ஒரு கம்யூனிட்டியை வந்து வெளியில் தள்ளணும் இல்லைனா சேர்க்கணும் அப்படின்னா யார்கிட்ட வந்து அந்த அதிகாரம் இருக்கும் அப்படின்னா பார்லிமெண்ட்டிட்ட தான் இருக்குது. பிரசிடென்ட்னு போட்டுறாதீங்க. ஸோ பார்லிமெண்ட்டை தான் அந்த அதிகாரம் இருக்குது. வென் த அஃபிஷியல்ஸ் ஆஃப் த பிரசிடென்ட் ஆர் வைஸ் பிரசிடென்ட் ஃபால் வேக்கண்ட், அதாவது ரெண்டு பிரசிடெண்ட்டும் இல்லை வைஸ் பிரசிடென்ட்டும் இல்லை அப்படின்னா உங்கள் போஸ்டிங்கை யார் எடுப்பாங்க அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஒரே ஒரு தடவை வந்து இந்தியாவில் நடந்திருக்கு. முகமது ஹிதயதுல்லா வந்து ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் டு பிகம் தி பிரசிடென்ட்ஸ் ஆஃப் இந்தியா. த ஸ்பீக்கர் ஆஃப் த லோக்சபா கேன் பி ரிமூவ்ட் ஃப்ரம் ஹிஸ் ஆஃபீஸ் பை, எப்போ வந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா ரெசல்யூஷன் பாஸ்டு பை தி லோக்சபா. ஸோ லோக்சபாவில் தான் வந்து ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணி அவரை வந்து ரிமூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், லோக்சபா செக்ரட்டேரியட் கம்ஸ் அண்டர் தி டைரக்ட் கண்ட்ரோல் ஆஃப், யார்கிட்ட? ஸ்பீக்கர் தான் இருப்பார். ஸோ ஸ்பீக்கரோட கண்ட்ரோலில் தான் அவங்க இருப்பாங்க. ஹூ டிசைட்ஸ் டிஸ்பியூட்ஸ் ரிகார்டிங் டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸ் ஆஃப் மெம்பர் ஆஃப் தி பார்லிமெண்ட்? ஸோ வந்து பிரசிடென்ட் வந்து கன்சல்டேஷன்ஸ் வித் தி எலெக்ஷன் கமிஷன், அதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இது நம்மளுக்கு தெரியும், 30 வயசு. ராஜ்யசபாவோட மினிமம் ஏஜ் வந்து 30 வயசு, லோக்சபானா 25, பிரசிடென்ட்னா 35 மினிமம் ஏஜ்.
த டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி ராஜ்யசபா 280. ஸோ ரிப்பீட்டடான கொஸ்டின். த லார்ஜஸ்ட் கமிட்டி ஆஃப் பார்லிமெண்ட். ஸோ பார்லிமெண்ட்டில் லார்ஜஸ்ட் கமிட்டி வந்து எஸ்டிமேட் கமிட்டி. ஸோ எஸ்டிமேட் கமிட்டியில் மொத்தம் 30 பேருமே வந்து லோக்சபாலேருந்து இருப்பாங்க. த பிரசிடென்ட் கேன் அட்வான்ஸ் மணி டு மீட் அன்ஃபார்சீன் எக்ஸ்பென்சஸ். எதுலேருந்து எடுப்பாங்கன்னா அவசர கால நிதி, கான்டிஜென்சி ஃபண்ட்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து எடுத்துப்பாங்க. ஹூ ஹேஸ் தி பவர் டு ப்ரோரோக் தி லோக்சபா. லோக்சபாவை வந்து ஒத்தி வைக்கிற அதிகாரம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா பிரசிடென்ட்டே இருக்குது. பிரைம் மினிஸ்டர் சொல்லி பிரசிடென்ட் பண்ணுவார். நெக்ஸ்ட்டு, அக்கார்டிங் டு த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ஸ் ஹூ ஹேஸ் தி பவர் டு டிக்ளேர் எமர்ஜென்சி. ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். யார் கொண்டு வருவா அப்படின்னா பிரசிடென்ட் தான் கொண்டு வர்றாரு. எமர்ஜென்சியை வந்து போடுறதுக்கான அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னா பிரசிடென்ட்டுக்கு தான் இருக்குது. த மோஷன் மூவ்டு பை த மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட் வென் ஹி ஃபீல்ஸ் எ மினிஸ்டர் ஹேஸ் கமிட்டட் எ பிரீச் ஆஃப் ப்ரிவிலேஜ் ஆஃப் தி ஹவுஸ். ஸோ அது என்ன மோஷன் அப்படின்னா ப்ரிவிலேஜ் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். த பிரசிடென்ட்ஸ் ஆஃப் இந்தியா இஸ் தி ஹெட் ஆஃப் தி ஸ்டேட். ஸோ ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் தான் வந்து கரெக்டான ஆன்சர். த பிரசிடென்ட்ஸ் ஆஃப் இந்தியா கேன் பி ரிமூவ்டு ஃப்ரம் ஹிஸ் ஆஃபீஸ் பை இம்பீச்மெண்ட் ஆன் தி போத் த ஹவுஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட். போத் த ஹவுஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட்ங்கிறது பார்லிமெண்ட் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஹூ ப்ரெசிட்ஸ் ஓவர் தி சிட்டிங் தி ஹவுஸ் ஆஃப் தி பீப்புள். ஸோ யார் வந்து லோக்சபாவில் வந்து முன்னின்று நடத்துவா அப்படின்னா ஸ்பீக்கர் தான் முன்னின்று நடத்துவார். ஸோ அவ்வளோதான். ஸோ மொத்தமாக வந்து இதில் வந்து ஒரு 114 கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஆக மொத்தம் பார்லிமெண்ட்லேருந்து ஒரு 314 கொஸ்டின்ஸ் ஃபுல்லாகவே பார்த்துருக்கோம். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு தடவை நல்லா பார்த்துக்கோங்க. அந்த 3 வீடியோ நல்லா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 1 மார்க் இல்லைனா 2 மார்க்ஸ் வந்து இந்த பார்லிமெண்ட்லேருந்தே கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாலிட்டியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னா இந்த பார்லிமெண்ட் அப்படிங்கிறது தான். நீங்கள் வந்து டெய்லியும் வந்து நியூஸ் பார்த்தீங்க, ஓரளவுக்கு அடிப்படையான இந்த அரசியல் அறிவு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த கொஸ்டின்ஸை ஈஸியாகவே எழுதிடலாம். ஒரு தடவை இந்த வீடியோஸ் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு உங்கள்கிட்ட வேறு ஏதாவது தமிழ் மீடியம் புக்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் அதை படித்து பாருங்கள். அவ்வளோதான். ஸ்கூல் புக்கை வந்து மேக்ஸிமம் இதை நான் வந்து ப்ரிஃபர் பண்ணல. ஏன் அப்படின்னா இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் அந்த மாதிரி இதில் தான் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எஸ்எஸ்சி ஓல்டு கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.